முடி உதிர்வை கட்டுப்படுத்துறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது சின்ன வெங்காயத்தை இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் முடி உதிர்வை ஸ்டாப் பண்ணிடலாம். சின்ன வெங்காயத்தை எப்படி யூஸ் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? சின்ன வெங்காயத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால இது முடி உதிர்வை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனில் ஆண் பெண் இருவருக்குமே சின்ன வயசுலேருந்து இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஹேர் ஃபாலாக தான் இருக்குது. இது சயின்டிஃபிக்கலாக நிறைய ரீசன்ஸ்னால ஏற்படுது. அதில் முக்கியமான ஒரு சில ரீசன் என்னென்னா, நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்ம துரித உணவுகள்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும், அதிக அளவு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையும், நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறதுனாலையும், நல்லா தூங்காமல் நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்து ஓவர் திங்கிங் பண்ணுறதுனாலையும், இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால நம்மளுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில நேச்சுரலான பொருட்களை வச்சு நம்ம ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் செலவாகாது. 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு இப்போ நான் சொல்ல போகிற ஹேர் மாஸ்க்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவை சின்ன வெங்காயம் சாறு. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை சாறை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் சாறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தலைமுடிய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன வெங்காயம் சாறை எடுத்துக்கிட்டு, அது கூட முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட், அது அரிசி வடித்த தண்ணி, அதாவது கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்ணி உங்கள் தலைமுடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காய சாறு ஸ்கேல்பில் ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இது டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுறதுனால தலைமுடி ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி கஞ்சி தண்ணியை ஊற்றினா தலைமுடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது. இப்போ உங்கள் தலைமுடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பாலோ இல்லைனா ஸ்ப்ரே பாட்டிலையோ ஊற்றிட்டு ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ரொம்பவே ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும். உங்கள் வீட்டில் யாராச்சும் அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்து லைட்டாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்களே கூட மசாஜ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். சில பேருக்கு கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாக சின்ன வெங்காய சாறு யூஸ் பண்ணால். அப்படிப்பட்டவங்க ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு எப்போவும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இல்லைனா கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தலைமுடியை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய ரொம்பவே சிம்பிளான 2 இன்க்ரீடியன்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2 வீக்ஸ்லேயே நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ மார்க்கெட்ஸில் கிடைக்கக்கூடிய நிறைய ஹேர் க்ரோத்க்கான ப்ராடக்ட்ஸ் ஆனியன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு விற்றுட்ருக்காங்க. இதுக்காகவே நம்ம ஆனியனை தலைக்கு பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணணும், சீக்கிரமாகவே ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெமெடியை வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி முன்னெத்தியில் முடி ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றவங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்லேயே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.